ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 12th ஃபிசிக்ஸில் நம்ம வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, calculate the number of electrons in 1 coulomb of negative charge அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க, அப்படி தானே? அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நோட் பண்ணுறோம். அண்ட் எதில் கேட்டிருக்கேன் அப்படின்னா 1 coulomb ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜியில் வந்து கேட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சு வச்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா பொதுவாக நம்ம என்ன ஃபார்முலா, நம்ம வந்து சார்ஜுக்கும் இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதுக்கெல்லாம் ரிலேட்டடாக என்ன ஃபார்முலா தெரியும்? அக்கார்டிங் டு குவான்டிஃபிகேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு என்ன தெரியும்? Q = NE அப்படின்னு தெரியும், அப்படி தானே? இதில் Qங்கிறது சார்ஜ் அப்படிலாம் தெரியும் தானே உங்களுக்கு? என்னங்கிறது எனி இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து அவன் கொடுத்துருக்கானது நம்பர் ஆஃப் கூலும் 1 கூலும் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம வந்து இதில் வந்து எதை Q வந்து 1 கூலும் 1C அப்படின்னா 1 கூலும் அர்த்தம். 1 கூலும் நான் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இதுலேருந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்க்கணும் அந்த 1 கூலும் சார்ஜில். அப்போ நான் எந்த N தான் கண்டுபிடிக்கணும், அப்படின்னா அப்போ N = இந்த E அந்த சைடுக்கு போனால் டிவைடர் ஆயிரும். அதனால Q/E அப்படின்னு போட்டுருக்கேன். Qக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும்? 1 கூலும் அந்த யூனிட்டோட போடுறேன். எலக்ட்ரானோடைய அந்த யூனிட் ஆஃப் சார்ஜ் நம்மளுக்கு வந்து அது வந்து கான்ஸ்டன்ட் தான். அதனால 1.6 × 10⁻−19 அப்படிங்கிறத நான் போடுவேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 10⁻−19 மேலே கொண்டு வந்தால் +19 அப்படின்னு வந்துடும், அப்படிதானே? அப்போ இந்த 1/6 நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னா 0.625 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ இந்த 0.625 இப்படி போட்டாலும் ஓகே. இல்லை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 டிஜிட்டை முன்னாடி கொண்டு வரோம். இந்த ஜீரோக்கு அப்புறம் இருக்க அந்த பாயிண்ட் வந்து முன்னாடி இப்படி இங்கே கொண்டு வரோம், 6க்கு கொண்டு வரோம். அப்படின்னா 6.25 போட்டுக்கலாம். அப்போ ஒரு டிஜிட் நம்ம வந்து முன்னாடி வந்திருக்கனால நம்ம வந்து ஒரு 10 வந்து கழிப்போம். அதனால 10⁻18 எலக்ட்ரான்ஸ். இங்கே வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன கேட்டதுனால இது வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு விட்டுரும். அவ்வளோதான் இந்த சம். எக்ஸாம்பிள் நம்பர் 1.2ல் வந்து என்ன சம் கேட்டிருக்காங்கன்னா, 2 பாயிண்ட் சார்ஜை எடுக்க சொல்லியிருக்கான். Q1 Q2 வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அந்த 2 சார்ஜுமே 2 சார்ஜுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஒரு 3 கேஸ் கேட்டிருக்கேன். அந்த 3 கேஸில் ஃபஸ்ட்டு வந்து Q1 வந்து +2 மைக்ரோ கூலமும், Q2 வந்து +3 மைக்ரோ கூலும் இருக்கிற மாதிரி அதில் வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பார்க்கணும். ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் 2 சார்ஜஸ் பார்க்கணும். ரெண்டாவது கேஸ் வந்து Q1 வந்து +2 மைக்ரோ கூலமும், Q2ல் -3 மைக்ரோ கூலும் இருக்கிற அந்த ஃபோர்ஸை நமக்கு பார்க்கணும். மூணாவது கேஸில் Q1 வந்து +2 மைக்ரோ கூலும், Q2ல் வந்து -3 மைக்ரோ கூலும் தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த மூணாவது கேஸில் மட்டும் இது வந்து கெப்டின் வாட்டரில் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு. அதுக்கு அவன் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கொடுத்துருக்கான், εr = 80 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த 3 கேஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் 2 சார்ஜ் நம்ம சொல்லணுமா, 2 சார்ஜுமே பார்த்தீங்கன்னா +2 மைக்ரோ கூலும், -3 மைக்ரோ கூலும். அதனால் 2 சார்ஜுமே பாசிட்டிவாக இருக்கிறனால ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல் பண்ணும். சரி, அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜ் Q2 டியூ டு Q1 இதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது Q2 மேலே உள்ள அந்த ஃபோர்ஸ் Q1 கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எது எப்படி பார்க்க போகிறோம்? F(21) சரிங்களா? இப்போ ஃபார்முலா என்னது? 1/4πε0 Q1 Q2/r² R12. இதுதான் நம்ம ஃபார்முலா. இந்த R12 அப்படிங்கிறது யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர் எங்கேருந்து எங்கே போகுதுன்னா Q1லேருந்து Q2க்கு போகுது அந்த யூனிட் வெக்டர். அதனால் வந்து அதை போட்டிருக்கோம். அதே நேரத்தில் இந்த Q2 இந்த இதில் Q2 பார்த்தீங்கன்னா அந்த Q1லேருந்து ரைட் சைடு இருக்குது. அதனால அந்த யூனிட் வெக்டரை நான் என்ன எடுத்துக்கணும்னா, இந்த R12 அப்படிங்கிறத நான் வந்து +i வெக்டார் இல்லை i கேப் அப்படின்னு போட்டுருக்கேன். சரியா? அதாவது ரைட்டில் இருக்கனால நான் வந்து +i கேப் அப்படின்னு போட்டுருக்கேன். ஸோ இதை நம்ம எல்லாத்தையும் இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ தான். F 1/4πε0 வேல்யூ மொத்தமாக உங்களுக்கு தெரியும், 9 × 10⁻9 அப்படின்னு தெரியும். இப்போ Q1 Q2 வேல்யூ பண்ணோம். இந்த Q1ஓட வேல்யூ வந்து 2 மைக்ரோஃபேரட்னு தெரியும். அந்த மைக்ரோஃபேரட்டை நம்ம வந்து எப்படி பண்ணலாம்? 10⁻6 அப்படின்னு போட்டுக்கலாம். Q2வை 3 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்கான். அதனால் 3 × -6 கூலும் அது சரிங்களா போட்டுக்கலாம்.
அதுவும் டிவைடட் பை ஆர் ஸ்கொயருங்கிறது இங்கேருந்து நம்ம 1 மீட்டர்னால 1 ஸ்கொயர் போட்டுருக்கேன். R12க்கு பேர் நம்ம என்ன போட்டிருக்கோம், ஐ கேப் அப்படின்னு போட்டிருக்கோம். அது கண்டுபிடிச்சிக்கோம், அது போட்டிருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணால் என்ன ஒரு ஃபைனலாக ஆன்சர் வந்து 54 × 10⁻³ நியூட்டன். இந்த வெக்டர் ஐ கேப் வந்து அப்படியே வந்துடும். சரியா, அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த 1 இருக்கனால அதை விட்டுலாம். 9 × 2 18, 18 × 3 54 அப்படின்னு வந்துடும். மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10⁻6 -6, அப்போ 10⁻12 ஆயிரும். ஏற்கனவே இங்கே வந்து ஒரு வெறும் +9 இருக்குது. இப்போ -12லேருந்து 9 கழிச்சா -3, அவ்வளோதான். சரியா, இப்போ இது வந்து நீங்கள் ஒரு கேஸில் நீங்கள் வந்து F12 மட்டும் பார்த்துருக்கீங்க. அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்லாம் என்னது, நமக்கு வந்து ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ F2க்கு ஆப்போசிட்டாக கண்டிப்பாக என்ன இருக்கும், F12 இருக்கும். அப்படிதானே, அந்த ஃபோர்ஸ் எப்படி கிடைக்குன்னா Q1 மேலே டியூ டு Q2. இப்போ நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன பார்த்தோம், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து Q2 டியூ டு Q1. சரியா, அப்படி பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம், Q1 மேலே Q2 கொடுக்குற ஃபோர்ஸ். அப்போ ஃபார்முலா படி நமக்கு என்னது, F12 வெக்டார் -F21 வெக்டார். ஓகேங்களா, அப்போது நம்ம கண்டுபிடிச்சதை மைனஸ் மட்டும் போட்டால் போதும். அப்போ நீங்கள் 21 தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இங்கே 121 தேவை அப்படின்னா 12 அப்படி தானே மைனஸ் போட்டு அந்த 54 × 10⁻³ நியூட்டன் ஐ கேப் அப்படின்னு போட்டிங்கன்னா இது முடிஞ்சுது. ஸோ இதை தான் வந்து அந்த படத்தில் வந்து டைரக்ஷனாக கொடுத்துருப்பான். ஏன்னா ரெண்டுமே இருப்பில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா F12 இந்த டைரக்ஷன் போகுது, ரெட் கலர் போட்டுருக்குது இந்த டைரக்ஷன். F21 வந்து இந்த டைரக்ஷன். இந்த சார்ஜினால இங்கே நடக்கிற அந்த ஃபோர்ஸ் வெளியில் போகுது, இந்த சார்ஜினால இந்த சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த சைடு வெளியே. இதுதான் கேஸ் ஏ. இப்போ ரெண்டாவது கேஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரெண்டு சார்ஜில் ஒரு சார்ஜ் வந்து ப்ளஸ்ஸு, அதாவது +2 மைக்ரோகூலும், இன்னொன்று வந்து Q2 வந்துடும் -3 மைக்ரோகூலும். ரெண்டு டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சார்ஜராக இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து ஒரு அட்ராக்டிவ் பண்ணும். அப்படின்னா அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணும், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் Q2 டியூ டு Q1. நம்ம அந்த ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தே மாதிரி தான் Q1னால் Q2 மேலே உள்ள ஃபோர்ஸை பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா F2 வெக்டார் போட்டுக்கலாம். அப்போ நம்ம ஃபார்முலா 1/3 4/, எல்லாத்துக்கும் தான். அதனால் நம்ம வந்து டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அந்த இது வேலையை மட்டும் போட்டுக்கலாம். 9 × 10⁻9 × 2 × 10⁻6 × -3 10⁻6 டிவைடட் பை 1 ஸ்கொயர் எல்லாம் போட்டுக்கலாம். R12 கேப் அப்படின்னு போடுறோம். அப்படி தான் யூனிட் வெக்டார்னு சொன்னோன்னா Q1லேருந்து Q2 போடுறதுனால இந்த R21 வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம், ஐ வெக்டார் தானே போடுறோம். அதனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் இருக்கனால காமனாக நான் போட்டு நம்ம அந்த மல்டி பண்ண அதே வெளியே தான் வரும். 10⁻³ நியூட்டன் ஐ கேப். இது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து Q2 வில் எக்ஸ்பீரியன்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் Q1. அப்படி தானே, Q2 வந்து ஒரு அட்ராக்ட் ஃபோர்ஸை வந்து Q1னால் அட்ராக்ட் பண்ணும். அதே நேரத்தில் எந்த டைரக்ஷன் இருக்குன்னா இந்த எக்ஸ் டைரக்ஷன் ஆப்போசிட் இருக்குது, அதாவது மைனஸ் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனாக இருக்குது. சரியா, அப்போ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா நம்ம வந்து என்ன பண்ணோம், F12 வெக்டார் -F2 வெக்டார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். F2க்கு 21க்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதே வந்து நீங்கள் வந்து ஒரு மைனஸ் எல்லாம் மல்டி பண்ணிங்கன்னா F12 கிடச்சிரும். ஸோ ஏற்கனவே -54 தான் இருக்குது. அப்போ +54 × 10⁻³ நியூட்டன் ஐ கேப் அப்படின்னு போட்டுடலாம். இது வந்து கேஸ் 2. இப்போது ரெண்டாவது கேஸில் நம்ம வந்து இதே மாதிரி சார்ஜ் எடுத்துருக்கோம். ஒன்று வந்து +2 மைக்ரோகூலும், இன்னொன்று வந்து -3 மைக்ரோகூலும். ஆனால் அதே நேரத்தில் இது வந்து ஒரு வாட்டரில் இருக்கிற ஒரு செட்டப்பு. ஸோ இதுக்கு நம்ம ஃபோர்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு Q2 டியூ டு Q1 பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், F21 இந்த வாட்டர்னால W போட்டிருக்கேன், 1/4/ε போட்டிருக்கேன். ε0 அப்படின்னா அது வந்து ஒரு வேக்யூம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இங்கே நம்ம வாட்டருங்கிற ஒரு மீடியம் எடுத்தனால ε போடுதேன். Q1 Q2/r², நம்மளோட யூனிட் வெக்டார் R12 கேப் போட்டுக்கலாம். சரியா, இப்போ எப்சிலான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், εr × ε0. இந்த ε0 அப்படிங்கிறது பெர்மிட்டிவ் ஆஃப் ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அப்படிமோ. இந்த εr அப்படிங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அப்படி தானே, எந்த மீடியத்திற்கும் அது ரிலேட்டிவ் பார்க்க முடியும். சரி, ஓகே, ரைட். இப்போ நம்ம அந்த எப்சிலான் பதிலாக இந்த εr × ε0 இந்த வேலையை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண இந்த ஃபார்முலாவை. ஸோ 1/4/εr ε0 Q1 Q2/r² R12 கேப் அப்படின்னு போடுதோம்.
அப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1/4/0 இந்த எப்சிலான் ஆரை விட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா F21 வெக்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த எப்சிலான் ஆர் மட்டும் நம்ம சேர்க்க முடியாது. அந்த எப்சிலான் ஆர் மட்டும் இப்படி போட்டுக்கோங்க. எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எஃப். இது எல்லாத்தையும் 1/4/0 Q1 Q2/r2 R12 இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து F21 வெக்டார் போட்டுக்கலாம். மீதி உள்ள எப்சிலான் ஆர் மட்டும் இங்கே போட்டுக்கலாம். ஸோ நம்ம F21க்கு வந்து நம்ம வேலை ஏற்கனவே கண்டுபிடிச்சலாம். அந்த 2 கூலும் -3 கூலும் கண்டுபிடிச்சா அந்த வேலையை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ -54 × 10⁻³ நியூட்டன் ஐ கேப் அப்படின்னு போட்டுக்கணும். பை எப்சிலான் ஆரோட வேல்யூ என்னன்னா 80. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி நமக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா -0.675 இன்ட்டு இந்த 10⁻³ அப்படியே போட்டுக்கோங்க. 10⁻³ நியூட்டன் ஐ கேப் அப்படி போட்டுக்கோங்க. இதுதான் 3 கேஸும். எக்ஸாம்பிள் 1.3 இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவலி சார்ஜ் ஸ்பியர் அதை வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கான். இது வந்து ரெண்டுத்துக்குமே வந்து மாஸ் பார்த்தீங்கன்னா 1 மில்லிகிராம். இது வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வெர்டிக்கல் லைனுக்கும் இந்த ஸ்ட்ரிங்குக்கும் உண்டான ஆங்கிள் வந்து 7 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜஸ் இன் ஈச் ஸ்பியர். ஒவ்வொரு ஸ்பியரில் உள்ள சார்ஜ் வந்து என்ன எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. அதோட மேக்னிடியூட்னா வேல்யூ பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஜி வேல்யூ வந்து நம்ம 9.8 அது வந்து 10 எடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது இவ்வளோ தான். இந்த இதில் வந்து ஸ்ட்ரிங்கோடைய லென்த் வந்து எல் போட்டிருக்கேன். இந்த ஒவ்வொரு சார்ஜுக்கும் அந்த வெர்டிக்கல்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏ. இந்த க்யூலேருந்து இங்கே அந்த ஏ தான். இந்த ப்ளஸ் க்யூ இங்கேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸும் ஏ தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சின்ன சின்ன நம்ம லைன்ஸ்லாம் எல்லாம் இருக்குன்னா சின்ஸ் தே ஆர் பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே பாசிட்டிவ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும் ரெண்டுத்துக்கு ரிப்பல்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு எதுவுமே சார்ஜ் இல்லைன்னா என்ன ஆகும் ரெண்டு பேரும் ஒரே பொசிஷன் இருப்பாங்க பக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்ததுனால ரெண்டு பேர் ரிப்ளை ஆகி சம் பொசிஷன் போகிறாங்க. சரிங்களா? தேர் வில் பி அட் ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர் அட் அன் ஆங்கிள் 7 டிகிரி வித் வெர்டிக்கல். இந்த வெர்டிக்கல் கூட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணி ரெண்டு பேரும் ஈக்குலிபிரியம் பொசிஷன் வராங்கன்னா எப்போ அப்படின்னா 7 டிகிரியில் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷன் நடக்குது. ஸோ அப்போ ஈக்குலிபிரியம் பொசிஷன் நடந்ததுன்னா என்ன அர்த்தம்னா ஈச் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் 0 நெட் ஃபோர்ஸ் இன் ஈச் டைரக்ஷன். ஒவ்வொரு டைரக்ஷனுமே இந்த ரெண்டு சார்ஜும் என்ன என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா 0 நெட் சார்ஜ் நெட் ஃபோர்ஸ். சரிங்களா? அதனால தான் ஈக்குலிபிரியம் அந்த வார்த்தையே இம்பார்ட்டன்ட் வந்தேன். ஸோ இதை வந்து நம்ம 11th படித்ததை ஃப்ரீ பாடி டயக்ராம் போட போகிறேன். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் என்ன பண்ணுறோன்னா இந்த காமனோட்டாக புரியுமா காஸ்டா சைந்திட்டுன்னு புரியும். நம்ம வந்து இப்போ ஸ்பெரிக்கல் பால் ஸ்பெரிக்கல் ஸ்பியர் அது வந்து கீழே வந்து வெயிட் இருக்கா அதனால் வந்து எம்ஜி அப்படிங்கிறத கீழே போட்டிருக்கேன். ரெண்டு ஸ்பியருக்கும் நடுவில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஸ் வந்து எஃப்இ.
tan 7 டிகிரி போட்டுக்கிட்டேன் டிவைடட் பை கேயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 9 × 10⁹. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஃபைனல் பண்ணும்போது இந்த சைடு என்ன இருக்குன்னா Q அப்படி இருக்குது சார்ஜஸ் பார்க்குறோம் ஒவ்வொரு ஸ்பியரில் உள்ள சார்ஜஸ் இதெல்லாம் ஃபைனல் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்னா 8.9 × 10⁻⁹ கூலும் அப்படின்னு வந்துடும். ஸோ இதை தான் புக்கில் என்ன போட்டிருப்போம் அப்படின்னா 8.9 இந்த 10⁻⁹ என்னது நேனோ அப்படின்னு தெரியும், அதனால் நேனோ கூலும் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறோம். சரிங்களா, எவ்வளோதான் சார்.